நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா ஆன்லைன்ல இந்த எக்ஸாமினேஷனை மாத்திடுவாங்களோ? 2025 எக்ஸாமினேஷன் இஸ் கோயிங் டு பி OMR ஷீட், பென் அண்ட் பேப்பர்ல ஆஃப்லைன்ல தான் நடக்க போகுது. My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination related ஒரு மேஜர் அப்டேட் NTA தரப்புல இருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. The mode of examination. நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா ஆன்லைன்ல இந்த எக்ஸாமினேஷனை மாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. This year 2025 examination is going to be OMR sheet, பென் அண்ட் பேப்பர்ல ஆஃப்லைன்ல தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு PDF அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த PDFல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இன்னைக்கு 16th January ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, as decided by the National Medical Commission NMC, it is informed that the NEET UG 2025 shall be conducted in pen and paper mode, OMR based in single day single shift அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நமக்கு NMC தான் இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து இந்த வருஷமும் நம்மளுடைய நீட் யூஜி எக்ஸாமினேஷனை லாஸ்ட் இயர் படியே ஆஃப்லைன்லயே கன்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு காமன் டேல ஒரே டைம்ல இதுல எந்த விதமான எக்ஸாமினேஷன் மோட்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த நீட் யூஜி எக்ஸாமினேஷனை வச்சுக்கிட்டு நம்ம வேற எந்தெந்த கோர்சஸுக்கு எல்லாம் போக முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ BAMS போகலாம், BUMS ஆயுர்வேதா போகலாம், யுனானி போகலாம், சித்தா போகலாம், அண்ட் BAMS, BUMS, BSMS போகலாம். இது போக நீங்க ஹோமியோபதி BHMS போறதாக இருந்தாலும் இந்த நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் வச்சுட்டு அந்த ஸ்கோரு காரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க சீட் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ இது தவிர நீங்க வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ் MNSல நீங்க சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க, BSc நர்சிங் சேர்ந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட யூ ஆர் எலிஜிபிள் with the NEET UG 2025 score. NEET UG 2025 score வச்சுட்டே நீங்க வந்து MBBS போகலாம், BDS போகலாம், BAMS, BUMS, BHMS, BSMS and then BSc nursing. கிட்டத்தட்ட 7 கோர்ஸுக்கு இந்த சேம் NEET UG எக்ஸாமினேஷன் வச்சுட்டு நம்மளுடைய காமன் கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற மிக முக்கியமான அப்டேட். ஸோ நமக்கு இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. லைக் இந்த வருஷம் நம்ம ஆல்ரெடி வீடியோல சொன்னபடி இந்த வருஷம் நமக்கு வந்து நீட் யூஜி எக்ஸாமினேஷன்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி சிலபஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2024க்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ the same சிலபஸ் 2025 எக்ஸாமினேஷனுக்கும் இந்த வருஷத்துக்கும் ஃபாலோ ஆகுது. சிமிலர்லி இந்த போன வருஷம் எக்ஸாமினேஷன் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் எக்ஸாமினேஷன் ஆஃப்லைன்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ தட் மாணவர்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்பவே ஜான்வரியிலேயே இதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அல்லது பிப்ரவரியில நமக்கு வந்து நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடியே சில கிளாரிஃபிகேஷன்ஸ், சில நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. நமக்கு NTA நீட்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுமே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கன்வின்ஸ் வரும். ஸோ பிப்ரவரியில நமக்கு வந்து நீட் யூஜி எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகும். மிஸ்பா கரியர் அகாடமியில நம்ம இந்த வருஷத்துக்குரிய நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சர்வீசஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாணவர்கள் அந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நீட் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அண்ட் கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், கல்லூரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது, நீங்க மனசுல வைத்திருக்கக்கூடிய கல்லூரியை எப்படி தரவரிசைப்படுத்துறது, ப்ரியாரிட்டைஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான கன்ஃபியூஷன்ஸுக்கும் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், பெல் ஐக்கானே நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம், கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஆல் வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க, ஓப்பன் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆஃப் டைம் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த டைம் தட் இஸ் அவைலபிள் இன் யுவர் ஹேண்ட். இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க, நல்லா படிக்க, நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.